ஹலோ எவ்ரிபடி. நீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் வந்து வள்ளுசா தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இங்கிலீஷ் மீடியமா இருந்தாச்சுன்னா எல்கேஜில இருந்தே இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டா படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் ஜென்ரலா மீடியம் ஆஃப் டீச்சிங்கும் அந்த தான் இருக்கும். ஆனா அதே சமயம் வந்து தமிழ் மீடியமா இருந்ததுனாலும் உங்களுக்கு இங்கிலீஷை வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருப்பீங்க. அதனால இங்கிலீஷ் வந்து ஜீரோ லெவல்ல யாருமே ஸ்டார்ட் பண்ண போறதில்ல. எல்லாருக்குமே வந்து பேசிக் இது தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நமக்கு ஆனா என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து கிராமர்ங்கிற பேர்ல டைரக்டா, இன்டைரக்டா மாத்துறதும், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சிம்பிளா, காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்ன்னு அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஆனா நடைமுறைக்கு நம்ம தேவையில்ல. நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸா இருந்தாலும், பேசிவ் டைரக்டா இருந்தாலும் சரி, இன்டைரக்டா இருந்தாலும் சரி, அதை அப்படி அப்படி நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சா அது போதுமானது. இப்ப நமக்கு வந்து நம்ம கோர்ஸ்ல பொதுவா நீங்க பொதுவா இங்க இல்ல, நீங்க இதுவரைக்கும் இங்கிலீஷ்ல வந்து எப்படிப்பா எங்க படிச்சு தனியா கோர்ஸா படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இப்போ உங்க லெவல் என்னன்னு இப்ப எப்படி பார்க்கணும்னாச்சுன்னா, இப்போ உங்களால இப்போ ஏதாவது யாராவது ஒரு ஆள் சொல்றத தமிழ்ல கேட்டுட்டு அதே சொந்தமா தமிழ்ல எழுதுங்கன்னாச்சுன்னா கண்டிப்பா எழுத முடியும். அதே அதே மாதிரி இங்கிலீஷ்ல யாராவது சொல்றத கேட்டுட்டு அல்லது தமிழ்ல சொல்றத கேட்டனாலும் இங்கிலீஷ்ல எழுத முடியுதான்னு பார்க்கணும். இங்கிலீஷ்ல எழுதவோ பேசவோ முடிஞ்சதுன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல நல்ல லெவல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது நம்ம தமிழ்ல வந்து எப்படி மிஸ்டேக் இல்லாம நம்மளால எழுத கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதே கான்ஃபிடன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்துடுதுன்னு நீங்க தேவையான லெவல ரீச் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன நம்ம கோர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, தமிழ் மீடியத்துல ஏற்கனவே படிச்ச ஒரு தமிழ் மீடியத்துல படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள சொல்லப்போனா கரெக்டா 15th டேலயே சிலபஸ் கவர் ஆயிரும். இப்போ வந்து 25th டே வரைக்கும் நம்ம மொத்தம் 25 டேஸா வச்சிருக்கோம். அதோட பர்பஸ் என்னன்னாச்சுன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு மட்டும் இல்ல, எழுதுறது சொந்தமா எழுதுறதுக்கும் இது உதவும். இப்ப நமக்கு உங்களால எழுதவோ பேசவோ முடிஞ்சிடுதுன்னாச்சுன்னா அது போதுமானது. ஏன்னா நம்ம எக்ஸாம்ல வந்து ஏதாவது ஒரு தட்டி படிக்கிறதோ அந்த டைப்ல நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம்னா அந்த டைப்லாம் வந்து இனி வந்து தேவை இருக்காது. இப்ப நீங்க வந்து இந்த மெத்தட்ல வந்து எப்படின்னாச்சுன்னா, இப்ப நீங்க வந்து உங்க மனசுல நினைக்கிறத மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ்ல சொல்லவோ பேசவோ நம்ம கோர்ஸ் படி வந்து இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள ஈஸியா எல்லாராலையும் கோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாராலையும் கண்டிப்பா முடியும். அது எப்படி நம்ம அவுட்லைன் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம வந்து நம்ம பொதுவா எந்த ஒரு கோர்ஸ் இருந்தாலும் சரி அதுல என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சா தான் நம்ம வந்து அதில் சேர்றது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து நம்ம கோர்ஸ்ல என்னென்ன பண்ண போறோங்கிறத இப்போ அவுட்லைனா சொல்றோம்.